லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சஞ்சய் டாக்டர், தைரியமா இருங்க. எவ்ரிதிங் இஸ் குட். ஓகே, உடம்பு பாத்துக்குங்க. ஓகே டாக்டர். நீங்க ஏமா வெளியில நிக்கிறீங்க? உள்ள போங்க. வித்யா, வாணி, வா வாணி. உனக்கு எப்படிமா இருக்கு? நீ ஏமா இங்க வந்த? நான் நல்லா இருக்கேன் மாமா. சாரி, நான் நல்லா இருக்கேன் சார். நீ உன் உயிரை பணையம் வச்சு என் பையனை காப்பாத்திருக்க. என் குடும்பமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கும். பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார். இது என் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வந்தா முன்னாடி இருந்து அதை தடுக்க வேண்டியது என் கடமை. இன்னும் வாணி மேல இருக்கிற கோவம் உனக்கு குறையிலையா? இப்பவும் இவ்வளவு விரோதியா தான் பாக்குறியா? இப்ப கூட வாணியை மன்னிச்சு நீ ஏத்துக்க மாட்டியா? ஆமாமா, அவள் மாதிரி ஒரு பொண்ணு நம்ம கூட இருக்கிறது நமக்கு தானே நல்லது. அவள் மன்னிச்சு ஏத்துக்கோங்கம்மா. விஜய், அம்மா, முதல்ல ஜன்னல் கண்ணாடியில யாரோ கல்லை விட்டு அடிச்சாங்க. இப்போ வீட்டு வாசல்ல பாம்பு வந்து சஞ்சயை கடிச்சிருக்கு. இதெல்லாம் எதேச்சியா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி நம்மளோட எதிரிங்க யாரோ இருப்பாங்களோன்னு தோணுது. பாம்பு எப்படி அங்க வந்துச்சு? வீட்டை சுத்தி வேற எதுவும் பாம்பு இருக்கான்னு ஃபுல்லா சர்ச் பண்ண சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு இன்னும் 1 ஹவர்ல எனக்கு தெரியணும். போ. சரிங்கம்மா. சஞ்சய், நீ ரெஸ்ட் எடுத்துக்க. சரிம்மா. வா மனசா. ஒன்றும் இல்லைடா, சரியாயிடும். ஓகேப்பா. இங்க வீட்ல எங்கேயும் பாம்பு இருக்கான்னு கம்ப்ளீட்டா செக் பண்ணணும். ஓகே சார், செக் பண்றேன் சார். ஒரு இடம் விடக்கூடாது. ஓகே சார். சஞ்சயோட போன் ஆச்சு சார். வீட்டை சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தேடி பார்த்துட்டோம் சார். பாம்பெல்லாம் எதுவுமே இல்லை சார். வேற ஏதாவது இடத்துலேருந்து வந்திருக்கும் சார்.
சார் இங்க வாங்க சார் வந்து பாருங்க. சரிங்க சார். என்னாச்சு? சார் இங்க பாருங்க சார். சார் பாம்பு வெளியில இருந்து வரல சார். யாரோ வேணுனே பாம்பு புடிச்சு வந்து இங்க விட்டுருக்காங்க. ஹலோ சார் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா பாம்பை கொண்டு வந்து விட்டேன் சார். திரும்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், எடுக்கவே மாட்டீங்களா சார்? சார் பேமெண்ட் எப்போ சார் கொடுப்பீங்க? சார் லைன்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சார் உங்க வீட்டை தாண்டி இருக்கிற ஒரு பெட்டி கடையிட்ட நிக்கிறேன் சார். பேமெண்ட் கொண்டு வரீங்களா சார்? 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சார் என்னாச்சு சார்? இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணாம், சரியா? சரிங்க சார். கிளம்புங்க, போங்க. ம். ஏய், மரியாதை உண்மை சொல்லிடு. சார் இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சஞ்சய் சார் தான் பல்லு புடுங்காத விஷப்பாம்பு கொண்டு வந்து வீட்டில் விட சொன்னார் சார். அவர் சொன்ன டைமுக்கு நான் விட்டேன். எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். சஞ்சய் சொன்னானா? ஆமா சார், என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், அவர் தான் சார் சொன்னாரு. எனக்கு காசு கூட வேணாம் சார், ஆளை விட்டுருங்க சார். உனக்கு என்ன பைத்தியமாடா? நீயே பாம்பை விட சொல்லி உன்னையே கடிக்க வச்சிருக்க. அப்படிலாம் இல்ல. நடிக்காதடா. அந்த பாம்பாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஏன்டா அப்படி பண்ண? உன் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா? வித்யாவை திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு எனக்கு இது தவிர வேற வழி தெரியலடா. என்னடா சொல்ற? வித்யாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கும் நீ பாம்பு கிட்ட கடி வாங்கினதுக்கும் என்னடா சம்பந்தம்? வித்யா முன்னாடி பாம்பு என்ன கடிச்சா அவ நிச்சயமா என்ன காப்பாத்த போராடுவா. பையன் உயிரை காப்பாத்தின நன்றிக்காகவாது அம்மா வித்யாவை வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்கல்ல. அப்போவாது அவங்களோட கோபம் குறையும்ல. அதனாலதான் அப்படி பண்ண. எனக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கிற வித்யாவுக்காக நான் உயிரை கொடுக்க துணியறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லடா. இதுக்கப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பு உங்க 2 பேரையும் கண்டிப்பா சேர்த்து வைக்கும். சஞ்சய், என்ன ஆச்சு உனக்கு? உன்னை எப்படி பாம்பு கடிச்சிச்சு? பிரீத்தி, அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா. ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். விஷயத்தை கேள்விப்பட்டதும் என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு ஆண்டி. எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருங்க? பயப்படாதம்மா, அவன் நல்லா இருக்கான். நம்ம காம்பவுண்ட்குள்ள எப்படி ஆண்டி பாம்பு வந்துச்சு? விஜய், அது என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? பக்கத்துல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்க க்ளீன் பண்ணிருக்காங்க. அங்கிருந்தா வந்திருக்குன்னு சொல்றேன். செக்யூரிட்டியை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு. இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ராவா வேணும்னாலும் வேலைக்கு எடுத்துரு. பாம்பை பிடிக்கிறவங்கள வர சொல்லி வீட்டை நல்லா செக் பண்ண சொல்லு. சரிங்கம்மா. பாம்பு எப்படி வந்துச்சுன்னு இவ்வளோ யோசிக்கிறவங்க, இனி பாம்பே வரக்கூடாதுன்னு இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் பண்றவங்க, அந்த பாம்பு கடியில இருந்து சஞ்சய் உயிரை காப்பாத்தினவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாமே. வாணி தான் உயிரை பணைய வச்சு சஞ்சயை காப்பாத்திருக்கான். அதுக்கு நாம அவளுக்கு என்ன கைமாறு பண்ண போறோம்? அவ ஒரு நர்ஸ் தானே, அர்ஜென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கா. அதுக்காக 1 லட்சமோ 2 லட்சமோ பணம் வேணும்னா கொடுக்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆண்டி, அவளுக்கு ஒரு செக் போட்டு கொடுத்துருங்க. இல்லனா
காலத்துக்கும் இந்த உதவியை சொல்லி காட்டிட்டே இருப்பா. அவ பணத்தை எதிர்பார்த்து இந்த உதவியை செய்யல. வேற எதை பார்த்து செஞ்சா? மறுபடியும் அவன் இந்த வீட்டுக்குள்ள வரணுமா? அதுக்கு சான்ஸே இல்ல. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. பிரீத்தி, இது எங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல நீ தலையிட வேண்டாம். நான் இந்த வீட்டு மருமகளா ஆக போறவ அங்கிள். அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதிகாரம் பண்ணலாம். இப்ப அமைதியா இரு. என்ன ஆண்டி அங்கிள்? நான் பேசிக்கிறேன் பிரீத்தி. நீ அவள மாதிரியே பணத்தை கொடுத்தலான்னு சொல்லி வாணி செஞ்ச உதவியை கேவலப்படுத்தினார். வேற என்ன அங்கிள் பண்ணணும்? அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்றீங்களா? கஷ்டப்படுற பொண்ணு இந்த வீட்டுல வேலை பார்த்து அதுல வர்ற சம்பளத்தை வச்சுதான் இத்தனை நாள் வாழ்ந்திருக்கா. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவளுக்கு சரியான வேலை கூட கிடைக்கலன்னு சொல்றான். அவளை மன்னிச்சு திரும்பவும் வேலையில சேர்த்துக்கிட்டு அவளுக்கும் உதவியா இருக்கும். நாமளும் ஒரு கைமாறு செஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் உங்க பிளான்னு எனக்கு தெரியும் அங்கிள். கண்டிப்பா அத்தை இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. பிரீத்தி, உனக்கு வேதாவை பத்தி ஒரு விஷயம் தெரியல. அவளை யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவ மனசுக்கு சரின்னு படுறத யாரு தடுத்தாலும் செய்யும். நான் பேசுறதுல இருக்கிற நியாயம் அவளுக்கு புரியும். புரியலன்னா இங்க நிக்கிறது வேதாவே இல்லை. ஏன்னா அது வேதாவோட குணமும் இல்லை. அப்பா எடுத்துக்காதீங்கம்மா. எனக்கும் அப்பா சொல்றதா சரின்னு படுது. நீங்க துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் இவ நம்ம ஃபேமிலி மேல இருக்கிற பாசத்துல தானே வீட்டையை சுத்தி சுத்தி வரா. டாக்டர் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அந்த இடத்துல அவ மட்டும் இல்லைன்னா சஞ்சய் நம்ம முன்னாடி புகழோட இருந்திருக்க மாட்டாமா? அவங்க மட்டும் சரியான நேரத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாம விட்டுருந்தா உங்க பையனை நீங்க உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடலாம் வேதா. பாவம், நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் உரிமையோட செஞ்சவ வாணி. அவளை ஒரேடியா வெறுத்து ஒதுக்கிறது எனக்கும் சரியில்லைன்னு தான் தோணுது. ஆமாமா, எனக்கும் இதுதான் சரின்னு படுது. மா, அந்த இன்டர்வியூ கோயில்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட். பிளான் பண்ணி எதுவும் செய்யல. அதுக்கு நீங்க அவளுக்கு கொடுத்த தண்டனை போதுமா? இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்த வேண்டாம். அவளை வேலைக்கு சேர்த்துக்கலாமா? நான் உங்க பையன் உசுர காப்பாத்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால அழிக்க முடியாது. அது எனக்கு தெரியுமா? அதை மறக்க முடியாம தான் நீங்க அமைதியா இருக்கீங்க. என்னைக்கு நீங்க அதை மறந்துட்டு என்ன கூப்பிடுறீங்களோ அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு வரேன். அது வரைக்கும் வெளியிலே இருக்கமா? நான் இந்த வேலையை விட்டோ உங்க உறவை விட்டோ வேற எங்கேயும் போக மாட்டேமா? வாணி, வாணி, வேதாம்மா சொல்லாம நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். வாணி, அம்மா, வாணி, வாணி. வாணி, இங்க வா. உன் மேல இறக்கப்பட்டு நான் இந்த முடிவு எடுக்கல. நீ சஞ்சய் உயிரை காப்பாத்திருக்க. அந்த ஒரு காரணத்துக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன். இனி எந்த சிச்சுவேஷன்லயும் உன்னால இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் நடக்க கூடாது. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இருக்கணும். அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் எதையும் பண்ண மாட்டேமா. இது என் அம்மா மேல சத்தியம். விஜய்,
அம்மா நாளைக்கு சஞ்சய், பிரீத்தி, மானசா, அபிக்கு நிச்சயம் நடக்க போகுது. எந்த குறையும் இல்லாம எல்லா ஏற்பாடையும் பண்ணிடு. சரிங்கம்மா. ஓகே சஞ்சய், பார்த்து சேஃபா இரு. தேவையில்லாம வெளியே எங்கேயும் போகாத. நாளைக்கு நிச்சயத்துல மீட் பண்ணலாம். வரா ஆண்டி. பார்த்து போ. வாணி, நீ உள்ள வா. பா. உட்காரு. ம். நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலப்பா. நீங்க இன்னும் தூங்காம இருக்கீங்க? இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எப்படிம்மா நிம்மதியா தூங்குறது? உங்க அம்மா நான் சொல்ற எதையுமே கேட்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கா. சஞ்சய் அவ இஷ்டத்துக்கு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்க, அவனும் அவளை மீறி எந்த முடிவும் எடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கான். வித்யா தாம்பா ரொம்பவும் பாவம். இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே பண்ணிட்டு கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். தனியாலா என்னால எதையும் பண்ண முடியலையே. எந்த விதத்துல வித்யா குறைஞ்சு போயிட்டா? அவகிட்ட அறிவு இல்லையா, அழகு இல்லையா, திறமை இல்லையா? படிக்கலனாலும் கெட்டிக்கார பண்ணுவா. இந்த குடும்பத்துக்காக உயிரை விடவும் தயங்க மாட்டா. அவளை ஒதுக்கி வச்சுட்டு ஏதோ அமெரிக்கால படிச்சவன்னு அந்த பிரீத்திய உன் அண்ணனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறா வேதா. அதை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுதுமா. நீயே சொல்லுமா, அந்த பிரீத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமா, வித்யா வந்தா நல்லா இருக்குமா? வித்யா தாம்பா. நீதாமா என் பொண்ணு. அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றியா இல்ல நிஜமாதான் சொல்றியா? என் மனசுல இருந்து சொல்றேன்ப்பா. வித்யா தான் அண்ணனுக்கு ஏத்த ஜோடி. இந்த குடும்பத்துக்கும் அவதானப்பா ஏத்த மருமக. நீங்க அதுக்காக வெளிப்படையா போராடுறீங்க. என்னால அப்படி எதுவும் பண்ண முடியாம அமைதியா இருக்கேன்ப்பா. என் பெஸ்ட் ஃப்ரெண்டே எனக்கு அண்ணியா வர்றது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்பா. இத்தனை நாளா நீ இந்த ஆசைய வெளியில சொல்லாம வச்சிருந்தியா? ஆமாப்பா. சொன்னா அம்மா கோவப்படுவாங்களே. அம்மாவை மீறி எப்படிப்பா நீங்க நினைச்சத சாதிக்க போறீங்க? அப்பா, வெளிப்படையா என்னால உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது. ஆனா சீக்கிரட்டா வித்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். இந்த ஒரு வார்த்தை போதுமா? எனக்கு பத்தியான பலம் வந்த மாதிரி இருக்கு. இத்தனை நாளா நான் தனியாளா நின்று போராடிட்டு இருந்தேன். இப்போ பரவாயில்ல, எனக்கு துணையா என் பொண்ணே வந்து நிக்கிறா. நீ ஒன்னும் கவலைப்படாத. வித்யா தான் உன் அண்ணி. நீ போய் வித்யாவை கூட்டிட்டு சஞ்சய் ரூமுக்கு வா. எதுக்குப்பா? கூட்டிட்டு வா சொல்றேன். சரிப்பா. என்னாச்சுப்பா? வித்யா வந்துட்டோம், அப்புறம் சொல்றேன். மானசா, கதவை மூடுமா. அப்பா சொல்லுங்க. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். உங்க சப்போர்ட் மட்டும் இருந்தா எல்லாரையும் நான் சம்மதிக்க வச்சிருவேன். என்ன முடியுப்பா? உனக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன்.
நான் இதை பத்தி உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். நீ என்கிட்ட எந்த பதிலும் சொல்லல. உங்க அம்மா கம்பல் பண்ண உடனே பிரீத்தியை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?